மிஷினில் எப்படி த்ரெட் இன்செர்ட் பண்ணுவோம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் த்ரெட்டை கரெக்டாக இன்செர்ட் பண்ணணும், அந்த ஊசியில் போய் கரெக்டாக உட்காரணும். ஏன்னா அந்த ஊசியில் செட் ஆனால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்து நல்லா விழும். இப்போ எப்படி த்ரெட்டை இன்செர்ட் பண்ணுறது, நான் வந்து ஒயிட் கலர் த்ரெட் தான் எடுத்திருக்கேன், எனக்கு ஒயிட் ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே, இதில் எப்படி த்ரெட்டை இன்செர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டில் வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க, இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இங்கே ஒரு ஆங்கிள் மாதிரி கொடுத்துருக்காங்களா தெரிதா வீடியோவில், ஸோ அங்கே இந்த த்ரெட்டை இப்படி வச்சுக்கணும். இப்படி வச்சு உங்களால் முடிஞ்ச லென்த், இங்கே வர லென்த்துக்கு வந்து நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு இங்கே வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா? அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா த்ரெட்டை வந்து சுற்ற போகிறோம். அந்த ஸ்ப்ரிங்கில் த்ரெட்டை இப்படி வச்சு இப்படி கொண்டு போய் இப்போ வந்து ஸ்ப்ரிங்கில் வந்து த்ரெட்டை வந்து சுற்றிட்டோம். ஓகே, உங்களால் எவ்வளோ லென்த் தேவையோ இங்கேயும் நம்ம வந்து இழுத்துக்கலாம். இழுத்துட்டு இதை கரெக்டாக இந்த முனையை வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஹோல் மாதிரி எடுத்துட்டு அந்த ஹோலில் நீங்கள் த்ரெட்டை விட்டு இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இங்கனுக்குள்ளுக்கு ஒரு ஹோல், இது வளைய மாதிரி இருக்கும், அங்கேயே அதுக்குள்ளேயே நம்ம வந்து த்ரெட்டை விட போகிறோம். இப்போ ஊசியில் த்ரெட்டை வந்து விட போகிறோம். ஸோ த்ரெட்டு விடையில் வந்து நம்ம என்ன பண்ணால் சிசர் வச்சு நுனியை வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து வேகமாக த்ரெட்டு வந்து உள்ளே போகும். ஓகே, இப்போ வந்து த்ரெட்டை இப்படி விட்டு இப்படி வந்து எடுத்துடணும். இப்போ வந்து பாபின் கேஸ் வந்து இன்செர்ட் பண்ண போகிறோம். பாபின் கேஸை ஃபஸ்ட்டும் நீங்கள் செட் பண்ணிடலாம், நூல் இப்படி கோர்த்துட்டும் நீங்கள் செட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கு பேர் வந்து பாபின். இதில் வந்து நூல் சுற்றிருக்கேன். இதில் எப்படி நூல் சுற்றுறது நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இதோட பேர் வந்து கேஸ். இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இப்படி வந்து அட்டாச் பண்ணிக்கிறோம். இப்படி அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸஸ் த்ரெட் இருக்கும்ல, இங்கே நம்ம சுற்றினோம்னா பாபின் வந்து சுற்றும். இப்போ உங்களுக்கு தெரியுதா, இங்கனுக்குள்ளுக்கு ஒரு ஆங்கிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஸோ அதில் விட்டு இங்கனுக்குள்ளுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதில் இப்படி விட்டு நம்ம இப்படி எடுத்தோம்னா நம்ம வந்து சுற்றுறது வந்து தெரியும். நம்ம இப்படி நூலை இழுக்க அது வந்து சுற்றும். ஸோ என்ன பண்ண போகிறோம்னா இப்போ வந்து கீழே வந்து இதை ஃபிட் பண்ண போகிறோம். ஃபிட் பண்ணையில் நீங்கள் எனக்குள்ளுக்க லாக் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை எடுத்து இதை ஓப்பன் பண்ணிவிட்டு தான் நம்ம லாக் பண்ணோம், அப்போ தான் அங்கேக்குள்ளே வந்து செட் ஆகும். ஸோ இதை எடுத்து மிஷின் கடையில் வந்து நம்ம வந்து இப்போ த்ரெட்டை செட் பண்ணிட்டோம். இப்போ பாபின் கேஸ் உங்களுக்கு தெரியுதா, நான் கையை எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள். இப்படி வச்சு இங்கே எனக்குள்ளுக்க இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, ஸோ இதில் வந்து இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். இப்படி வச்சு இந்த இது இருக்கா, இந்த இது வந்து இந்த இதில் மிஷினில் போய் உட்கார்ற மாதிரி இது பண்ணணும். இப்படி வந்து ஒரு சவுண்டு கேட்கும், அப்படி சவுண்டு கேட்டால் அது உட்காந்துருச்சு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, இப்போ வந்து நம்ம அடியில் இருக்க நூலை வந்து எடுக்க போகிறோம். அப்போது பெடல் பண்ணணும். நூல் வந்து வந்துருச்சு, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியுது பாருங்கள், நூல் வந்து வந்துருச்சு. ஸோ நம்ம இப்படியே ஸ்டிச் பண்ணலாம். நான் என்ன பண்ணுவேன்னா நண்டுக்காலை தூக்கி விட்டு இது ரெண்டையும் இப்படி பேக் சைடில் போட்டு ஸ்டிச் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இப்போ வந்து ஸ்டிச் பண்ண வந்து மிஷின் ரெடி ஆகிடுச்சு. நம்ம எந்த கிளாத் வச்சு ஸ்டிச் பண்ணாலும் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேஸ்ட்டு கிளாத்தில் வந்து நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்படி வச்சுட்டு நண்டுக்காலை தூக்கி விட்டு இப்படி வச்சிடணும். கிளாத்தை இப்படி நண்டுக்காலை தூக்கி விட்டு தான் வைக்கணும், ஏன்னா அப்போ தான் வைக்க முடியும் கிளாத்தை. நம்ம தூக்கி விட்டு நண்டுக்கால் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து இப்படி இறக்கிடணும். இறக்கிட்டு இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்போயுமே பாதி நூல் போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து கட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் தையல் வந்து எப்படி விழுந்திருக்கு அப்படின்றத பற்றி பாருங்கள். நீங்கள் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டிச் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அப்போ தான் ஸ்டிச் பண்ண முடியும். ஓகே.